மன்னன் கோல் நோக்கி வாழ அச்சத்தை விளக்க வேண்டும், அயராது உழைக்க வேண்டும், சத்தியத்தை மதிக்க வேண்டும், சமதர்மம் தேட வேண்டும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பொன்மொழியெல்லாம் கருதக்கூடிய நாடுதான் ஏன் என்னுடைய நாடு இன்பமுள்ள சாம்ராஜ்யம். குன்றாமலும் குறையாமலும் குவளையும் குடபிறப்பி நெறி பெருக்கி நீதி தவறாத மன்னன் இன்ப சேகர மன்னன். நீர் உயரம் குடி உயரம் தோல் உயரம் ஏன் என் மக்களுக்காக வளரக்கூடியவன் நான் தான் இருக்க. யானை ஒரு பின்னே யானைய கவலை டைம் ஜடத்து நேசிக்கிறாங்க நைட்டு ஜடத்து நேசிக்கிறாங்க. யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் தெரிய வேண்டும். இது சபை சபை இது நாட்டிய சபை ராஜ்யசபை ராஜ்யசபை நாவடக்கம் இருக்க வேண்டும். நன்மையே செய்து விட்டு நன்மையே செய்து விட்டு ராஜ்யசபை பேச வேண்டும். ரெண்டு கை நட்டுமா எங்க போன எங்க வந்தீங்க கேக்குறீங்க. ஏங்க என்ன காலதாமதம் இரவு ஃபுல்லா நான் ஆட்டம் ஆடுனேங்க. பாதி நேரத்துல ஆடுவாங்க, பாதி நேரத்துல ஆட மாட்டாங்க. ஆமா இப்படி ஆட்டம் ஆட்டு வீட்டுக்கு போனங்க. என் முன்னாடி என்ன பண்ணா ஏங்க காலைல சாப்பிடாம தூங்க போறீங்களே, ஏங்க தூங்க போறீங்க? தூங்காதீங்க, சாப்பிட்டு தூங்குங்க. கண் வீழ்த்து வந்தீர்கள். ஆமா அது சுவை உண்டு, நல்ல பொழுது வரல சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்றா. நான் என்ன பண்ண என் மனைவி நான் என்ன பண்ண சாப்பிட்டு வந்தேன்.
அங்க இட்லி தோசை போட்டாங்க சாப்பிட்டு வந்துட்டோமா ஆமா ஆட்டான ஊர்ல இட்லி தோசை எல்லாம் போட்டாங்கம்மா சாப்பிட்டு வந்துட்டோமான்ட்டு அதுக்கு அவன் என்னன்னா எங்க இட்லி தோசைன்றீங்களே அது எப்படி இருக்குன்னு எனக்கு கேட்டான் அது தெரியாம தாங்க கட்டினு வந்துட்டான் என்னங்க பண்றது கால சூழ்நிலை உங்ககிட்ட வாங்க தெரியாம போது மாட்டீங்க தான் உங்ககிட்ட தான் கம்பெனி இல்லைங்க உங்ககிட்ட தான் எப்படி சொல்றேன் அந்த இட்லி தோசை எப்படி இருக்குன்னு கேட்டாங்க உடனே கடைக்கு போனேன் எங்க சோத்து பாக்கத்துக்கு போனேன் ஒரு 100 கிலோ அரிசி வாங்கினேன் 100 கிலோ அரிசிங்க 100 கிலோ அரிசி ஆமாங்க 100 கிலோ அரிசி வாங்கினேன் 200 கிலோ உளுந்து வாங்கினேன் ஆமாங்க 200 கிலோ உளுந்து வாங்கினேன் 300 கிலோ அது கூட நோ போடுவாங்க வெந்தயம் அது வாங்கினேன் வெந்தயம் 300 கிலோ வாங்கினேன் 300 கிலோ வாங்கினேன் அரிசி 100 கிலோ இல்ல வெந்தயம் 300 கிலோ நீ சொல்றவன் மாக்கானா நான் கேக்குறவன் மாக்கானா கேளுங்க 300 கிலோ வாங்கிட்டேன் சரி வாங்கிட்டு இது மொத்தத்தையும் போட்டு ஊற வச்சிட்டேங்க இது மொத்தத்தையும் போட்டு ஊற வச்சுட்டு சரி அம்மா நீ நான் நாடகத்துக்கு போறேன் நீ மறுநாள் ஆட்டி வைடியம்மான்ட்டு போயிட்டேன் தூரமா இந்த தூரம் போதுமா நான் எங்கறேன் நான் மன்னர்ரா சரிங்க சொல்லு ஆட்டாட்டு வரமா நீ காலமா வாட்டி வை நான் வந்து எப்படி சுடுறதுன்னு கத்து கொடுக்குறேன்ட்டு சொல்லிட்டு போயிடுங்க நான் போய் ஆட்டாட்டு வரதுக்குள்ள உங்க பக்கத்து வீட்டுல போய் கேட்டா பொழுது இட்லி தோசை எப்படி சுடுறதுன்னு பக்கத்து வீட்டுல கேட்டவொடனே அவங்க ஐடியா கொடுத்துக்கிறாங்க அவங்க கொடுத்த யோசனை இல்ல இவன் மாட்டும் வந்து குழப்பி கிடக்குறாங்க மாவுல ஆமா குழப்பி மென்டலா மென்டல் இல்ல ஆயிடுவா குழப்பி ஆயிடுவா நான் இருந்து ஆட்டு போனோம்னா உங்ககிட்ட கேட்டு போனா அவன் மென்டல் ஆயிடுச்சு இது 3 வச்சு இந்த 300 கிலோ வெந்தயம் 200 கிலோ உளுந்து 100 கிலோ அரிசியும் போட்டு கரெக்டா 3 தோசை சுட்டு வச்சுக்கிறாங்க 3 தோசையா ஆமாங்க அதிகமா கிடையாது அப்படியே 3 தோசை சிக்கனமா சுட்டு வச்சுக்கிறான் பாருங்க அப்படின்னா அம்மா சாமர்த்தியமா 3 தோசை சுட்டு வச்சிருந்தா பாருங்க நான் போனேன் வேகமா ஆனா இங்க டிஃபன் வேணான்ட்டு போயிட்டேன் எங்க ஆட்டா நேரத்துல டிஃபன் வேணாங்க ஆமா வீட்டுல கிலோ ஒண்ணு 100 கிலோ அரிசி மொத்தம் 400 கிலோ அங்க போய் அப்படியே பேப்பர் ரோஸ்ட் சுட்டு சொல்லி சாப்பிடலான்ட்டு பேப்பர் ரோஸ்ட் சுட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேங்க வந்து பார்த்தா என் முன்னாடி திட்டமா 3 தோசை சுட்டு வச்சுக்கிறான் சரி சுட்டா ஜெராமி சுட்டா போயிட்டா வந்துட்டான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணா அம்மா எனக்கு தோசை குறைய பசி எடுக்குது நான் சாப்பிட்டு தூங்கினேன் திரும்ப நைட்டு ஆட்டத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு கேட்கறேன் அவன் என்னன்றா சரின்னு சொல்லிட்டு தோசை எடுத்துன்னு வந்து வைக்கிறான் தோசை எடுத்துன்னு வந்து வைக்கிறவ எனக்கு ஒரு தோசை வைக்கிறான் அவனுக்கு 2 தோசை வைக்கிறாங்க அவதான் சுட்டாலும் அவதான் இது பண்ணாலும் அவதான் அது பண்ணலாம் அதனால அவனுக்கு 2 நான் சும்மா வரேன் அதனால எனக்கு வாங்கி கொடுத்த ஆளுக்கு ஒண்ணுன்னாங்க எனக்கு கிளம்பி போச்சு கோவம் நான் அவளை போய் திட்ட அவன் என்ன திட்ட 2 பேருக்கு சண்டையா மாயிரும் அப்படியே போட்டு குழப்பி நடக்கிறோன்னு வச்சுங்க 2 பேரும் குழப்பி ஒண்ணு வேலை ஆகல சரி உனக்கு வேணாண்டி எனக்கு வேணாண்டி தோசை எடுத்துன்னு நடுவில் வை நான் அந்த பக்கம் போடுகிறேன் நீ இந்த பக்கம் போடு என்ன யாரு எதனா ஒண்ணு கேட்டா ஊன்றாங்களோ அவங்களுக்கு ஒரு தோசை ஒண்ணு ஊன்னாதவங்களுக்கு 2 அப்படின்ட்டுங்க என்ன பண்ண நானும் பார்த்துட்டேன் அவளும் பார்த்துட்டாங்க என்ன மறுநாள் காலைல விஞ்சி போச்சு இது வரைக்கும் அவளும் ஊன்னு பாக்குறேன் நானும் ஊன்ல அவளும் ஊன்லீங்க மோசம் ஏன்னா ஊன்ட்டாதான் தோசை போடுமே தோசை தான் ஒன்னா போடுவேன் அதனால நான் ஊன்னாம நான் மட்டும் பாத்துக்கிறேன் எறும்பா கடிக்குது தோசைக்காக ஆமா நம்ம பாத்துக்கிறேன் மாட்டோம் எறும்பு கடிக்குது கொசு கடிக்குது ஈ வந்து வாயில கூறுது ஊன்ட்டா தோசை ஒன்னா போடுவேன் நானும் பாக்குறேன் கூட மண்ணு கட்டுறேன் அவளா ஒன்னும் வேலைக்கு ஆகலைங்க
பார்த்தா மறாவது நாள் காலைல எங்க ஊர் ஜனம் என்னடா இது இவன் வெளியே வரலையே, எப்பயுமே வெளியே வந்து ஆடத்துக்கு போவான் வருவான், கண்ணுல தென்படுவான். காலையில வாசற்படுத்தி இருந்து சாணம் போடக்கூடிய பொம்பளையும் காணும், இந்த தண்ணியும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு. ஆமா மூஞ்சி என்னடாப்பா உள்ளே அடங்கி போச்சா ஏதோ போச்சா என்ன சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே கூட்டி பேசிக்கிட்டு சரி கதவு ஏதோ ஓட்ட பிரிச்சு மேல ஓட்ட பிரிச்சு மேல ஏறி ஓட்ட திறந்து பாக்குறாங்க. கட்டு கதைகளை நீ பற்றி அளக்கின்றாய், இல்ல மக்கள் எல்லாம் கற்பு நெறி தவறாத கன்னியர் கோர்மடை. ஆமாம். நீதி நெறி தவறாத மன்னர் கோர்மடை. கோர்மடை. வேதம் ஓதக்கூடிய வேதியர்கள் யார்? வேதம் ஓதக்கூடிய வேதியர்கள் யார்? அந்தணர்கள். ஆமா. அந்தணர் கோர்மழை. கோர்மழை மாதம் மும்மாறி மழை பொழிய வேண்டும். அது நம் நாட்டில் பொழிகின்றது. எந்த நாட்டிலே? இன்பபுரி நாட்டிலே. நாட்டிலே. காலை மாலை இரு வேலை தவறாத வேதம் பதியா ஆறு காலை பூஜை அண்ணன் நெய்வேத்தியம் கற்பு நேர தீவிராத கண்ணர்கள் ஒரு மடியும் நீதி நிறுத்தமான மன்னருக்கு ஒரு மடியும் அந்தனருக்கு ஒரு மடியும் ஏன் செவனே புரிந்தோம் நம் நாட்டில். அப்படி இருக்க இன்பமுள்ள நாட்டிலே இன்பசேகர மன்னனுக்கு இன்பவல்லி என்ற ஒரு பெண்ணை 32 லட்சம் உடையவன் கணவன் குறிப்பிருந்து நடப்போம் மனைவி. அப்படியான மனைவி சந்திக்க வேண்டும்.